मौलवी PAK खाजा में नसर तरुவது அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் மனித குலத்தின் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக, கண்ணியமானவர்களே, எல்லா கட்சியினுடைய அமைப்பினுடைய தலைவர்களும் வியாபாரிகளும் இங்கே தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இங்கே கடையடைப்பு நடத்தி பெருந்திரளாக மக்கள் பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கிறார்கள். இது மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது அரசியல் கட்சிகளுக்கு சாதாரணம். நாங்க தலப்பாக கட்டிக்கிட்டு பள்ளியாசல் உட்கார்ந்து தொழு வச்சுட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ற கூட்டம் இந்த ஆலிம்சாக்கள் கூட்டம். அதனால்தான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், ஆலிம்கள் வெளி உலகத்திற்கு போராட்டத்திற்காக வரமாட்டார்கள், வந்தால் வெற்றி பெறாமல் விட மாட்டார்கள். அதிலேயும் இங்கே எங்களுடைய அருமையான தாய்மார்கள், எங்களை ஈண்டெடுத்த செல்வங்கள், எங்களுக்கு மக்களை தந்த செல்வங்களான நீங்கள் எல்லாம் இப்படி ஒரு பொதுவெளியிலே நின்று போராடுவது எங்களுக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. நீங்கள் எல்லாம் இப்படி பொதுவெளிக்கு வந்ததற்கு பிறகு இனிமேல் இந்த சட்டம் வாபஸ் பெறாவிட்டால், இது திருத்தப்படாவிட்டால் அதை விட கொடுமை வேறு இருக்க முடியாது. சகோதர சமுதாயத்தவர்கள் சொல்வார்கள், சிவன் சொத்து குலம் நாசம் என்று சொல்வார்கள். அது மாதிரி இது அல்லாஹ்வின் சொத்து. இது யாருக்கும் சொந்தமான சொத்து அல்ல. இது இறைவனுக்காக தாங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்தை இறை திருப்திக்காக, இது முஸ்லிம்களுக்காக மாத்திரம் அல்ல, எல்லோருக்குமாக செய்தவர்கள். இந்த ஐக்கிய ஆஸ்பத்திரி இருக்குதுன்னு சொன்னா 100 ஏக்கர் நிலத்தை ஒரு முஸ்லிம் சகோதரர் கொடுத்தார். எல்லோருக்கும் மயிலாப்பூரில் உள்ள அந்த கோயிலுக்கு அந்த குளம் இருக்கிறதே, அதை ஒரு முஸ்லிம் சகோதரர் கொடுத்தார். எனவே இப்படிப்பட்ட மனிதநேயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இங்கே விஷ விதையை உண்டாக்குவதற்காக வேண்டியுள்ள இந்த அராஜகத்தை செய்கிறார். அதுல பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, இந்த கிரீன் ரிஜிஜூன்னு இருக்கான். இந்த கிரீன் ரிஜிஜூன்னு சொல்லி அந்த பாராளுமன்றத்தை சொல்றான், இதை பூரா நாங்க முஸ்லிம்கள் நன்மைக்கு தான் கொண்டு வரோம். ஆமாப்பா, உண்மைப்பா, நாங்க நம்பிட்டோம். முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்காக, முஸ்லிம் பெண்களின் நம்பிக்கைக்காக அங்கே பேசிய நம்முடைய பாராளுமன்ற அது மாதிரி மக்களவை மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் தெளிவா கேட்டார்கள், உங்க கட்சியில ஒரு ஆள் கூட இல்லையே முஸ்லிம்கள், நீங்க முஸ்லிம்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் என்று கேட்டார். அருமையானவர்களே, இந்த சொத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் ஒரு சமூகம் 50 ஆண்டுகளுக்கு கீழே போய் 50 ஆண்டுகளுக்கு கீழே ஒரு தலைமுறையே இழக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அதனாலே தான் சாந்த சுரூபியான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வேண்டாம் இந்த மக்களிடத்தில் கொஞ்ச நாள் ஜகாத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று மக்கள் சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட சொன்னார்கள், கொஞ்சம் அனுசரிப்போம், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, இந்த நேரத்தில் மனவேதனையில் இருக்கிறோம், அதனால இந்த பொருளாதார விஷயத்தை தானே மற்ற தொழுகையெல்லாம் செய்யத்தான் செய்யறேன்னு சொல்றாங்க, பொருளாதாரத்தில் அனுசரிப்போம் என்று சொன்ன பொழுது உமர்தானுடைய நெஞ்சில் ஓங்கி அடித்து சொன்னார்கள், அஜப்பாருன் பில் ஜாஹிலியத்தி ஹப்பாருன் பில் இஸ்லாம். அறியாமை காலத்தில் வீரர் என்று போற்றப்பட்ட உமரா இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கோழையாகிவிட்டார். ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும் வரை இந்த தீனுக்கு எந்த குறைவும் உண்டாக்குவதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்படி ஒரு வார்த்தை தான் இன்று நாம் நம்முடைய மனதில் வைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பொருளாதாரம் பிடுங்கப்பட்டு விட்டால் இந்த சமூகம் பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்து விடும். ஒரு சட்டத்தை திருத்தணும்னா 1, 2, 3 சட்டத்தை திருத்தினா பரவாயில்லை, 44 திருத்தம்னு சொன்னாங்க. உள்ள படிச்சு பார்த்தாச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 115 திருத்தங்கள். ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்ல வேண்டும் இங்கே. ஆனால் அதற்குண்டான சூழல் இல்லை. நீண்ட நெடுநேரமாக தாங்கள் எல்லாம் நிற்கிறீர்கள், எங்களுக்கு வலிக்கிறது. அதனாலே விரிவாக சொல்வதற்கு இல்லை. ஒரு விஷயம், இந்த சமூகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்கான திட்டமிடுகிறார்கள் என்பது மாத்திரம் உண்மை. அதை ஒருபோதும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, இந்த சட்டம் வாபஸ் வாங்கப்படும் வரை இந்த உம்மத்து ஓயாது என்பதை மாத்திரம் சொல்லிக் கொள்வோம். நம்முடைய அந்த கவலை, நம்முடைய இந்த போராட்டத்தினுடைய தொடக்கம் தான் உச்ச நீதிமன்றம் நாம் எந்த விஷயத்தை எல்லாம் கேட்டோமோ அதை அவர்களே கேட்டிருக்கிறார்கள். முஸ்லிம் வக்ஃப் சொத்துக்களை
முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நாம அவங்க சொத்துறவை தலையிடவோ அதை நிர்வகிக்கவோ எந்த காலத்தில் விரும்ப மாட்டோம். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கணும்னு சொன்னா நீங்க அதுக்கு பிறகு திருப்பதி தேவஸ்தானத்தில் எங்க முஸ்லிம்களை போடுவீங்களா கிறிஸ்தவர்களை போடுவீங்களா என்றெல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார். அருமையானவர்களே, பாராளுமன்றத்தில் ஒரு சொன்னார், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சொன்னார், முஸ்லிம்களுடைய வக்ஃபை அவர்கள் எடுத்ததை அடுத்தே